நாங்கள் இப்போ புது வீடு ஷிஃப்ட் ஆனதுலேருந்து இந்த ஃபேன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதில் ஃபிட் பண்ணோம். அதுக்கப்புறமா போக போக வந்து 1 மந்த் ஆயிட்டதுக்கப்புறமா அது ஃபுல்லாக ஒரே டஸ்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு. நானும் அத கவனிக்கவே இல்ல. சரி ஓகே கம்மியா தான் இருக்கு. அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டே நான் நெனச்சுட்டே விட்டுட்டேன். ஸோ ரொம்பவே டஸ்ட்டா இருந்துச்சு அப்படின்றனால இன்றைக்கி அத ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டேன். கோல்டு வேறு. ஸோ இன்றைக்கி இந்த வேலையோட இதையும் முடிச்சிடணும் அப்படின்ட்டு தான் நான் இன்றைக்கி அந்த வேலையிலே இறங்கிட்டேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு துணி வச்சு நல்லா அந்த டஸ்ட்லாம் போகிற அளவுக்கு தொடச்சிட்டு 2வது வந்து அந்த துணியை வந்து நல்லா நனைச்சி மறுபடியும் அதை தொடச்சி விட்டேன். கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்றதுனால, காற்று நல்லா வரும் அப்படின்றதுனால. ஏன்னா நான் அது மட்டும் தொடச்சிட்டு ஃபேன் போட்டு விட்டேன் அப்படின்னா அந்த டஸ்ட்டும் அதுலேருந்து வரும் அப்படின்றதுனால ஈர துணி போட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். கேரளாலேருந்து கொஞ்சம் கெஸ்ட் வராங்க அப்படின்றதுனால அந்த வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கிற ரூமில் மட்டும்தான் ஃபேன் இருக்குது. ஏர் கூலர் எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இன்றைக்கி ஃபுல்லாக வீடு எல்லாமே க்ளீன் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் வேணும் அப்படின்ட்டு. இந்த ரூம் எல்லாமே ஃபுல்லாக செல்ஃப்லேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஹாலில் இருந்து அந்த ஃபேன்லாம் க்ளீன் பண்ணேன் அப்படின்றதுனால டஸ்ட்டு ரொம்ப இருந்துச்சு. அதெல்லாம் ஃபுல்லாக தள்ளி விட்டுட்டு நல்லா க்ளீனாக பெருக்கிட்டு மாப் போடலாம் அப்படின்ட்டு தான் நான் இன்றைக்கி அந்த வேலையை தான் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னா அவங்க நைட்டு கிளம்புனாங்க அப்படின்னா காலையில் ஒரு 8:30 9 ஃபுல்லாக வந்துடுவாங்க. அதுக்குள்ளே கூட வந்துடுவாங்க. அப்படின்னா 7 கூட ரீச் ஆகிடுவாங்க அப்படின்றதுனால எல்லா வேலையுமே நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க வந்துட்டதுக்கப்புறமா என்னால் அந்த வேலையை எதுவுமே செய்ய முடியாது. அவங்கள கவனிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க வர்றதுக்குள்ளே நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அவங்களுக்கு டிஃபன் எதுனா ரெடி பண்ணணும் அப்படின்றதுனால எல்லா துணியெல்லாம் ஃபர்ஸ்ட்டே துவச்சி பக்கெட்டில் வச்சுருந்தேன். மோட்ரு போட்டு விட்டுட்டேன். சரி தண்ணி ஏறட்டும் அதுக்குள்ளே அப்படின்ட்டு அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு காலையில் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா வெஜ் புலாவும் இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவியும் தான் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே நல்லா தான் இருந்தது. சிக்கன் கிரேவியில் கொஞ்சம் காரம் அதிகமாகிடுச்சு. பட் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் வைஸ். ஈவினிங் மேலே அப்படியே மோமோஸ் செஞ்சு எல்லாருமே சாப்பிட்டோம். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். See you the next video.